டியூப் தமிழ் சினிமா நியூஸ். ரஜினியின் அடுத்த படத்தை கே.எஸ். ரவிக்குமார் இயக்குகிறார். கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருந்த படம் ராணா. அதில் இந்தி நடிகை தீபிகா படுகோனே தான் நாயகியாக நடிக்க கமிட் ஆகியிருந்தார். ஆனால் படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்ற சில தினங்களிலேயே ரஜினிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இசபெல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் தீவிர சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்று மறுபிறவி எடுத்து வந்தார். அப்போது அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உடலுக்கு ஓய்வு தேவை, அதனால் ரிஸ்கான காட்சிகளில் நடிக்கக்கூடாது என்றெல்லாம் கண்டிஷன் போட்டதால் அதையடுத்து மகள் சௌந்தர்யா இயக்கத்தில் கோச்சடையான் அனிமேஷன் படத்தில் நடித்தார். 2 ஆண்டுகளாக வேலைகள் நடந்த அப்படம் இப்போது திரைக்கு வர தயாராகிவிட்டது. இந்த நிலையில் வழக்கம் போல் ரஜினியின் அடுத்த படம் குறித்த செய்திகள் கோலிவுட்டில் புகைய தொடங்கியுள்ளது. இதற்கு முன்பு ரஜினியின் புதிய படத்தை ஷங்கர் அல்லது கே.வி. ஆனந்த் இயக்கலாம் என்று சொன்னவர்கள் இப்போது கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். கோச்சடையான் ரிலீஸுக்கு பிறகு ரஜினி நடிக்கும் படத்தை அவர் இயக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். மேலும் புதிய படம் பற்றி அவர்கள் முடிவெடுத்து விட்ட போதும் கோச்சடையான் வெளியாக இருக்கும் இந்த நேரத்தில் புதிய படம் பற்றி செய்தி வெளியிட்டால் கோச்சடையானுக்கான எதிர்பார்ப்பு குறைந்துவிடும் என்பதற்காகவே தற்போதைக்கு அமைதி காத்து வருவதாகவும் செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது.